ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம பிஸ்மி கிச்சன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ரசம்க்கு சைட் டிஷ் ஏதாவது போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரசம்க்கு இன்றைக்கி வந்து நல்ல கட்டியாக ஒரு பீட்ரூட் கிரேவி மாதிரி, அதாவது கூட்டு மாதிரி வச்சுருக்கோம். ஸோ ரசமும் பீட்ரூட் கூட்டும் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரசம் செய்ய போகிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா, மிளவத்தல், கொஞ்சம் இஞ்சி, இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்குருவோம். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு மிளகு சீரகமும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி, புளி இது ரெண்டையும் நல்லா கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு உளுத்தப்பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மிளகு ஜீரகப்பொடி, அதுக்கப்புறமா பச்சை மிளகா, மிளவத்தல், அதுக்கப்புறமா அந்த பூண்டு, கருவேப்பிலை, இதோட ஒரு சில மசாலாஸும் எடுத்துருந்தேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிடுங்க. இப்போ இதில் வந்து புளியும் தக்காளியும் சேர்த்து அரைச்சி அதை வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ ரசம் வந்து இப்படி ஈஸியாக வச்சு பழகுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா நுரக்கூடி வரும்போது பார்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு கொதி வந்ததும் இதை நீங்கள் வந்து அமர்த்திடலாம். நார்மலாக ரசத்தை வந்து கொதிக்க விட மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து மல்லித்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக கொதிக்க விட்டுட்டே எடுக்கலாம். பார்த்தீங்களா, சுற்றி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன். அவ்வளோதான், ரசம் ரெடி. இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, நல்லா அவிச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன் குக்கரில் வேக வச்சு எடுத்த கடலைப்பருப்பு. அது கூட தேவையான அளவு தக்காளி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம் பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இதில் உங்களுக்கு தேவையான அளவு பீட்ரூட்டை வந்து சேர்த்துக்கோங்க, குட்டி குட்டியாக நறுக்கி. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளவத்த பொடி, அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும். அதனால் நான் விசில் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு 2 விசில் விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா விசில்லாம் அடங்கினமா எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, பீட்ரூட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அதை இதில் வந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, பீட்ரூட்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம வேக வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், பீட்ரூட் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் கூட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி அண்ட் ரொம்ப டெலிஷியஸ், ரொம்ப உடம்புக்கு வந்து ஹெல்தி. கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இது சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நல்லா இது கொஞ்சம் கட்டியாக அதை சுண்டை விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பிளேட்டில் கொஞ்சம் ரைஸ் வச்சுக்கோங்க. இது நல்ல ரசத்துக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பீட்ரூட் கூட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரசத்தை ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு பரிமாறுங்க. இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு இந்த கமெண்ட் வந்திருந்த வீடியோ வந்து புட்டிங் வீடியோ. ஸோ புட்டிங்கோட நான் வந்து அந்த புட்டிங்கோட வீடியோவை டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.